அனைவருக்கும் வணக்கம் and a very happy Friday. Tech news start பண்றதுக்கு முன்னாடி நேத்து நம்ம சேனல்ல லேட்டஸ்ட் லான்ச் ஆன Realme X7 series. இதுல Realme X7 Pro versus Realme X7 comparison வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். சோ நீங்க ஒருவேளை இந்த ஸ்மார்ட்போன் பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் கார்ட் கொடுக்கிறேன், நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க. இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 442 ல இன்னைக்கும் Paytm Contest இருக்கு. டீடைல்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுள் மேப்ஸில் புது யூசர் இன்டர்ஃபேஸ் கூடிய விரைவில் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. கூகுள் மேப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் லான்ச் ஆனதுலேருந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, பெரிய அளவில் சேஞ்சஸ் இல்லை. ஸோ ஒரு லேட்டஸ்ட் யூஐயோட கூகுள் மேப்ஸில் வந்து இவங்க அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த யூஐயோடைய ஒரு சாம்பிள் இமேஜஸும் ரிவீலாக இருக்குது. இந்த இமேஜஸ் பார்க்கும்போது பழசை விட இது ரொம்பவே க்ளீன் யூஐ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து கிளியராக இருக்குது. ஸோ பழைய யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் டெஸ்டினேஷன் போட்டதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கும், வாக்கிங்கா, பைக்கா, கார், அந்த ஆப்ஷன் இருக்கும். ஆனால் லேட்டஸ்ட்டாக இவங்க கொண்டு வர போகிற யூஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து இவங்க கீழே கொடுக்க போகிறாங்க. ஸோ மேப் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, கிளியராகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸோட கூகுளுடைய புது யூசர் இன்டர்ஃபேஸ் கூடிய விரைவில் எல்லாருக்குமே ரோல் அவுட் ஆகலாம். FAU-G என்கோருடைய இந்தியன் மொபைல் கேமிங் ஆப் Jan 26 அன்னைக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. லான்ச் பண்ணும்போது இது இந்தியாவில் எக்ஸ்க்ளூசிவாக ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருந்தது. ஆனால் தற்சமயம் வந்து இதோட வேர்ல்டு வைட் ரிலீஸ் உடைய டீசர் வெளியிட்டிருக்காங்க. இது மூலமா FAU-G அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அகெயின் FAU-G அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது கூகுள் ப்ளே ஸ்டோரில் மட்டும்தான் தற்சமயம் அவைலபிளாக இருக்குது. iOS அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் இவங்க அப்டேட் ரோல் அவுட் பண்ணல, பட் கூடிய விரைவில் iOSலையும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ FAU-G இந்தியன் கேமிங் ஆப்பை வந்து குளோபலாக இனிமேல் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி விளையாடலாம். வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி வந்து குளோபலாக நிறைய இஷ்யூஸ் இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹேக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணி ஒரு வெப்சைட்டில் வந்து ஒரிஜினல் வாட்ஸ்அப் லோகோ, டவுன்லோட் லிங்க் எல்லாமே கொடுத்து வந்து கிரியேட் பண்ணி ஐஃபோன் யூசர்ஸ் எல்லாம் இதை டவுன்லோட் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ இந்த டவுன்லோட் லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசருடைய IMEI நம்பர், UDID அதாவது யூனிக் ஐடென்டிஃபையர் நம்பர் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபேக். இது ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதில்ல, ஒரு ஃபேக் வெப்சைட்டில் வந்து ஹேக்கர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருந்து இந்த லிங்கை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களும் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. பட் சைபர் ரிசர்ச் டீம் வந்து இதை கண்டுபிடிச்சி வாட்ஸ்அப்க்கும் இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஆப்பிள்க்கும் இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் அவங்களுடைய iOS உடைய லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமா இதை சரி பண்ணிட்டாங்க. வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேக்கர்ஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் யாராவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூகுளுடைய ப்ளே ஸ்டோர் அதுக்கப்புறம் ஆப் ஸ்டோர்லேருந்து மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள், வேறு எந்த வெப்சைட்லேருந்தும் டவுன்லோட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி செக்யூரிட்டி ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. அமேசானுடைய எலக்ட்ரிக் டெலிவரி வேன்ஸ் வந்து சில கண்ட்ரீஸில் இவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. எலக்ட்ரிக் டெலிவரி வேன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2018லேருந்து இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 2021 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வெஹிக்கல்ஸை விட உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால டெலிவரி எக்ஸ்பென்சஸ் இவங்க குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. தற்சமயம் வந்து சிங்கிள் சார்ஜில் இது 400 மைல்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணுது. ஸோ அமேசானுடைய இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல் வந்து பெஸ்ட்டாக இருந்ததுன்னா வந்து கூடிய விரைவில் 10,000 வெஹிக்கல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10 கண்ட்ரீஸில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஃப்ளிப்கார்ட்டில் போக்கோவுடைய ஆனிவர்சரி சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது February 4th February 7th வரைக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆனிவர்சரி சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெவர் சீன் பிஃபோர் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி தான் போக்கோ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோவுடைய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான், எஸ்பெஷலி போக்கோவுடைய X3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 rupees டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. அடிஷ்னலாக 500 rupees டிஸ்கவுண்ட் இருக்குது நீங்கள் ப்ரீபெய்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா. ஸோ ஆன் த ஹோல் 2500 வரைக்கும் ஆஃபர் இருக்குது. அதே போக்கோவுடைய M2 Pro வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்குது. அகைன் இதுலேயும் வந்து 500 ரூபாய் நீங்கள் ப்ரீபெய்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா ஸோ ஆன் த ஹோல் 1500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது போக்கோவுடைய M2 Proவில். அதே போக்கோ C3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 500 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போக்கோவுடைய ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த போக்கோ ஆனிவர்சரி சேலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஜியோ மறுபடியும் செலக்டட் யூசர்ஸ்க்கு வந்து 10 GB டேட்டா ஆஃபர் வந்து ரோல் அவுட் பண்ணுறதா தெரியுது. இந்த டேட்டா ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்டமிக் டைமில் வந்து 5 டேஸ்க்கு 2 GB அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் எல்லா யூசர்ஸ்க்குமே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ செலக்டட் யூசர்ஸ்க்கு வந்து ரீசார்ஜ் முடிஞ்சிருந்தாலும் வந்து ஹை ஸ்பீட் 2 GB டேட்டா வந்து 5 நாளுக்கு வந்து ஆட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஒருவேளை உங்களுடைய டேட்டா பிளான் முடிஞ்சிருந்தால் கூட சில பேருக்கு வந்து அடிஷ்னலாக 2 GB டேட்டா வந்து அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, மை ஜியோ ஆப்புடைய லேட்டஸ்ட் வெர்ஷன்லையும் வந்து 10 GB டேட்டா ஆஃபர் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ப்ளே அண்ட் வின் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, எல்லா யூசர்ஸும் கிடையாது. ஸோ இந்த ப்ளே அண்ட் வின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான சில கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஷின்ஸ்க்கெலாம் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து 10 GB டேட்டா வந்து கூப்பன் ஃபார்மில் இல்லைனா வந்து அவங்களுடைய நம்பரில் வந்து ஆட் ஆகிற மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜியோ யூஸராக இருந்தீங்கன்னா மை ஜியோ ஆப்லையும் இந்த ஆஃபர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாம்சங் லெவல் U2 ரீசெண்டாக சவுத் கொரியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது சாம்சங்குடைய நெக்பேண்ட் ஸ்டைல் வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் ரொம்பவே பாப்புலராக இருந்தது. இப்போ இந்தியாலையும் இது அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் இதோட லான்ச் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஆன்லைனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும், ஆஃப்லைன் கிடையாது. ஆன்லைன் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறம் சாம்சங்குடைய ஆன்லைன் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. 2 கலர்ஸில் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க, ப்ளூ அண்ட் பிளாக். ஸோ நீங்கள் நெக்பேண்ட் ஸ்டைல் வயர்லெஸ் இயர்ஃபோன் ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா இப்போ சாம்சங் பிராண்டு கீழே அவைலபிளாக இருக்குது. ஷாமியுடைய மீமிக்ஸ் சீரீஸில் மீமிக்ஸ் ஆல்ஃபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் ஃபோனாகவே இருந்துருச்சு. அதாவது வந்து மார்க்கெட்டில் இது லான்ச் பண்ணி யாருமே யூஸ் பண்ணலை, ஒரு கான்செப்ட் ஃபோன் மாதிரி இவங்க லான்ச் பண்ணி இது டிஸ்பிளே மட்டும் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த மீமிக்ஸ் சீரீஸில் வந்து இவங்க எல்லாருமே ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதுவும் வந்து ஷாமி ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் மீமிக்ஸ் சீரீஸில் வரும்போது வந்து உங்களுக்கு ரேப் அரவுண்ட் டிஸ்பிளேவோட தான் வரப்போகுது. ஸோ எல்லா சைட்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கும். அதே சமயத்தில் இது 2 ஃபோல்ட் மாதிரி வந்து நிறைய பேட்டன்ஸ் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஷாமி தரப்புலேருந்து ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் மீமிக்ஸ் சீரீஸ் கீழே இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. விவோடைய பாப்புலரான எஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இவங்க லான்ச் பண்ணலாம். பட் சைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் கீழே நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக விவோ S7tயும் வந்து சைனாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்லுக் எக்ஸாக்டாக இந்தியாவில் லான்ச் ஆன விவோ V20 Pro 5G எப்படி டூவல் செல்ஃபி நாச்சோட வந்ததோ அதே அவுட்லுக் தான், ஸ்பெசிஃபிகேஷனும் அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். இது ட்ரிபிள் கேமரா, 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் டுவல் கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 4000 mAh பேட்டரியோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து MediaTek Dimensity 820Uல கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் சிமிலராக இருந்தாலும் MediaTek Dimensity சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் கிட்டத்தட்ட 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ MediaTek Dimensity 820 மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் அஃபோர்டபுளாக சைனாவில் கொடுக்கும்போது விவோ ரொம்பவே காஸ்ட்லியாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரியல்மியுடைய X7 சீரீஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. நம்ம பார்த்த ஸ்பெசிஃபிகேஷன் தான் MediaTek Dimensity 1000+ல Realme X7 Pro, MediaTek Dimensity 800Uல Realme X7 அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme X7 Pro ஒரே ஒரு வேரியன்ட் தான், 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், 29,999க்கு ரொம்பவே காஸ்ட்லியாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே Realme X7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 19,999, இன்னொன்று 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 21,999க்கு இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. பட் இதில் வந்து இன்னாகரேட்டரி ஆஃபர் மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ளிப்கார்ட்டுடைய ஸ்மார்ட் அப்கிரேட் பிளானுக்கு கீழே இதை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து வெறும் 70% கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். அதாவது வந்து Realme X7 Proடைய ஆக்சுவல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,999, இது வந்து நீங்கள் 20,999 கொடுத்து பே பண்ணால் போதும், உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். பேலன்ஸ் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 30% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மாதம் கழிச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதே தான் Realme X7க்கும் ஆக்சுவல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,999, பட் இந்த பிளானுக்கு கீழே நீங்கள் வாங்கினீங்கன்னா 13,999க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். பேலன்ஸ் அமௌண்ட்டை 12 மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ இந்த ஆஃபர் கீழே வாங்கும்போது வந்து 12 மந்த்ஸ்க்கு வந்து நீங்கள் 70% ஆஃப் த காஸ்ட் பே பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, 12 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பிடிக்கலன்னா வந்து வேறு ரியல்மியுடைய ஃப்ளாக்ஷிப் சீரீஸோட நீங்கள் எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ ரியல்மியும் வந்து சாம்சங் மாதிரி இந்த ஸ்மார்ட் அப்கிரேட் பிளானுக்கு கீழே தான் அவங்களுடைய X7 சீரீஸ் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. HMD குளோபல் நோக்கியாவுடைய 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் February 10th அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா டீசர் வெளியாக இருக்குது. Nokia 5.4, அதுக்கப்புறம் Nokia 3.4. இதில் Nokia 5.4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குளோபலாக லான்ச் ஆனது தான். அதே ஸ்பெசிஃபிகேஷன் Snapdragon 662ல ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம். குளோபலாக லான்ச் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக 18,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாலையும் அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் லான்ச் ஆகும் அப்படி தெரியுது. இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11ல இவங்க கொடுத்துருந்தாங்க. நோக்கியாவுடைய 3.4ம் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ நோக்கியா தரப்புலேருந்து இந்தியாவில் 2 ஸ்மார்ட் ஃபோன் February 10th அன்னைக்கு எதிர்பார்க்கலாம்.
ரெட்மியுடைய நோட் 10 சீரீஸில் நேற்று ரெட்மி நோட் 10 ப்ரோ வந்து TKDN சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருந்தது. இப்போது ரெட்மி நோட் 10ம் லிஸ்டிங்காக இருக்குது. இதோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M2101K7AG. இந்த மாடல் நம்பரோட NBTC சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இங்கே லிஸ்டிங் ஆனதை வச்சு ரொம்பவே குவிக்காக வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி நோட் 10 ப்ரோ வந்து இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, ரெட்மியுடைய K40 சீரீஸ் கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகுது. இந்த சீரீஸில் ஆல்ரெடி 4 ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து போக்கோ பிராண்டின் கீழே லிஸ்டிங்காக இருக்குது. போக்கோ பிராண்டிங் அப்படின்னு சொல்லும்போது சைனாவில் இது ரெட்மி K40 லான்ச் ஆகும், குளோபலில் போக்கோ X3 இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இது இந்தியாவில் போக்கோ F2 லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ரெட்மியுடைய K40 ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீல் ஆனதை வச்சு பார்க்கும்போது போக்கோ F2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 870 ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம். இது AMOLED பேனல் சென்டர் பஞ்ச் ஹோல் நாட்சில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஆல்ரெடி டீசரும் வந்து சென்டர் பஞ்ச் ஹோல் நாட்சில் தான் இருந்தது. அதே போக்கோ X3 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்னாப் டிராகன் 775 ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆகலாம். இது IPS LCD பேனலில் இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, போக்கோ X3 ப்ரோவில் ஒரு 4G வேரியண்ட்டும் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ரெட்மி K40 சீரீஸ் சைனாவில் லான்ச் ஆனதுக்கப்புறம் போக்கோவுடைய X3 ப்ரோ, அதுக்கப்புறம் போக்கோ F2 கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீல் ஆகிடும். அடுத்ததாக இன்றைக்கி Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். இந்தியாவில் லான்ச் ஆன சாம்சங் உடைய நெக்பேண்ட் வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் உடைய பேர் என்ன? அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம்க்கு இருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் க்ரீன் ரூம் ஃபீச்சர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பிரசாத். கங்க்ராச்சுலேஷன் பிரசாத். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.